அல்லாஹ் இடத்துல நம்ம ஒரு துவா கேட்போம். அந்த துவா ஒரு 6 மாதம் தொடர்ந்து கேட்டுட்டோம் அப்படின்னா அது உடனே நடக்கணும். இல்லை அப்படின்னா அது நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கைவிட்டுருவோம். அது நடக்க மாட்டேங்குது, அல்லாஹ் நமக்கு நாட மாட்டேங்கிறான் அப்படின்ற மாதிரியெல்லாம் பேச ஆரம்பிச்சிடுறோம். ஆனால் நிஜமாலே அல்லாஹ் எப்படியெல்லாம் பிளான் பண்ணுவான், அல்லாஹுடைய நிஜமான ஒரு அந்த கேரக்டர்னு சொல்லுவோம்ல, அது எப்படி அப்படின்றது தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடக்கூடிய வீடியோ உங்களை ரீச் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமக்கு தேவையான விஷயம் நம்ம துவா கேட்போம். அது உடனே நடக்கலை அப்படின்னா ரொம்பவும் மனசு கஷ்டப்படும். இப்போ பலஸ்தீனில் எடுத்துக்கோங்க, காசாவுடைய மக்கள் எடுத்துக்கோங்க, லெபனானுடைய மக்கள் எடுத்துக்கோங்க. அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. நம்ம லாஸ்ட்டு ஒரு 3 வருஷமாக நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு விஷயத்தையும் கேள்விப்பட்டு துவா செய்கிறோம். அதுக்கு முன்னாடியுமே அடிபட்டுச்சு. பட் ஏன்னா இப்போ ரொம்ப கஷ்டப்படுறாங்களே அப்படிங்கும்போது ஒரு சில நேரங்களில் நம்மளை மீறி கண்ணீர் விட்டெல்லாம் துவா செய்கிறோம். அவங்க எப்படியாவது அங்கே சூழ்நிலை சரியாகிடாதா, என்னடா இவ்வளோ நாள் போயிட்டுருக்கு, இவ்வளோ நாள் ஆதிக்கம் செலுத்துகிறாங்க அப்படின்ன மாதிரிலாம் ரொம்ப மனசுக்கு கஷ்டம் வரும். ஆனால் நிஜமாலே அல்லாஹ் இதுக்கு எப்படிலாம் பிளான் பண்ணுவான், எது மாதிரியெல்லாம் நம்முடைய மார்க்கத்தில் குரான்லேயும் ஹதீஸ்லேயும் நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாமா? இப்போது ரசுல்லாவை எடுத்துக்கோங்க. ரசுல்லா தன்னுடைய மார்க்கத்தை எடுத்து சொன்னாங்க. இப்போது மக்காவில் அவங்க பிறந்த ஊரில் எடுத்து சொன்னாங்க. சொன்னதுக்கப்புறம் அவங்கள ரொம்பவும் கஷ்டப்படுத்தினாங்க. அந்த கஷ்டங்கள் பல. அதில் ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க. ரசுல்லா காபாவில் இருக்கும்போது, சஜ்தாவில் இருக்கும்போது அவங்கள சுற்றி நிறைய குறைஷிகள், ஒரு ஒரு 7-8 பேருக்கு மேலே நிறைய குறைஷிகள், அபுஜஹல், உத்பா பின் ஷைபா, ரபியா, ஷைபா பின் ரபியா, உத்பா பின் ரபியா, உமையா பின் கலஃப், இந்த மாதிரி நிறைய குறைஷிகள் என்ன செஞ்சாங்க, அவங்கள கேலி பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ முஹம்மதில் சஜ்தாவில் இருக்கும்போது அவருக்கு யார் ஒட்டகத்துடைய குடல் இருக்கு இல்லையா, அது அசிங்கத்தை எடுத்து அவர் மீது போடுறதுன்னு பேசும்போது அதிலிருந்து ஒருத்தவர் என்ன செஞ்சார், ரசுல்லா மீது நான் போய் போடுறேன், அந்த அசிங்கத்தை அவர் மீது நான் போடுறேன்ட்டு போய் ரசுல்லா சஜ்தாவில் இருக்கும்போது அவங்க மீது போடப்பட்டுச்சு. அந்த அசிங்கம், அந்த குடலை அவங்க என்ன செஞ்சாங்கன்னா ரசுல்லா மீது போடுறாங்க. இந்த செய்தியை கேட்ட ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்க ஓடி அதை என்ன செய்கிறாங்க, செய்தி ஊருக்குள்ளே போகுது, அது ஃபாத்திமா ரலியல்லாஹுக்கு போகுது. ஊருக்குள்ளே போன செய்திக்கு, ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்கள்ட்ட போன செய்திக்கு அவங்க ஓடி அது எல்லாத்தையும் அப்புறப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் ரசுல்லா என்ன செஞ்சாங்க, சஜிதாவிலேருந்து எழுந்திரிச்சு அல்லாஹ் இடத்துல துவா செஞ்சாங்க. இவங்க எல்லாருடைய பேரையும் சொல்லி அல்லாஹ் இடத்துல துவா செஞ்சாங்க. அபுஜஹல் பின் ஹிசாம், உத்துபா பின் ரபியா, ஷெய்பா பின் ரபியா, உமையா பின் கலஃப், உபை பின் கலஃப்ன மாதிரி நிறைய பேர்களை சொல்லி ரசுல்லா என்ன செஞ்சாங்க, இவங்க எல்லாரையும் நீ பார்த்துக்கோ, இவங்க எல்லாருக்கும் நீ தண்டனையை கொடுன்ற மாதிரி அல்லாஹ் இடத்துல துவா செஞ்சாங்க. சரி, நடந்த இடம் எங்கே? காபா, புனிதமான ஒரு இடம். அப்போது எந்த பொசிஷனில் இருக்கும்போது சஜிதா அல்லாஹுக்கு ரொம்பவும் நெருக்கத்திற்குரிய ஒரு இடம். அந்த பொசிஷனில் இருக்கும்போது அதுவும் துவா செஞ்ச நபர் யார்? ரசுல்லா, அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு இறை தூதர் இல்லையா, கடைசி இறை தூதர். அவங்களுக்கும் ஒரு வகையான பல சிறப்புகள் இருக்குது. அப்பேற்பட்ட மனிதர் புனிதமான இடத்துல காபாவில் இருந்துட்டு துவா செய்கிறாங்க. செஞ்சதும் அல்லாஹ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டானா? உடனே நடந்துச்சா? இல்லை. அடுத்த நாள் நடந்துச்சா? இல்லை. ரசுல்லா மக்காவிலிருந்து பல வருஷங்கள் எத்தி வைக்கிறாங்க. அவங்க அப்பவும் கஷ்டப்படுத்திகிட்டே இருக்காங்க. இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்ததுக்கப்புறம் மக்காவிலிருந்து மதினாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சே போயிடுறாங்க. ஊரை விட்டே விரட்டி அடிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு போர் வருது, பத்ரு போர். அந்த பத்ரு போரில் தான் இவங்க ரசுல்லா துவா செஞ்ச எல்லா மனிதர்களும் பத்ருடைய கிணற்றில் கொல்லப்பட்டு கிடந்ததை நான் பார்த்தேன்னு அந்த அறிவிப்பாளர் சொல்லுவாங்க. ஸோ ரசுல்லாவுக்கு நடந்த ஒரு கஷ்டம், ரசுல்லா அப்போவே துவா செய்கிறாங்க. செஞ்ச இடமும் புனிதமான இடம். ஸோ அப்பேற்பட்ட இடத்துல துவா செஞ்சும் அல்லாஹ் என்ன செஞ்சான், பல வருஷங்கள் எடுத்துக்கிட்டான். இதுக்கெல்லாம் நீண்ட நாள் அல்லாஹ் அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறான். ஒன்று. இன்னொரு விஷயம், இங்கிருந்து போய் இவ்வளோ போர் செஞ்சு அங்கே நீ கொல்லப்படணும் அப்படின்றத அல்லாஹ் ஆல்ரெடி ஸ்கெட்ச் பண்ணி எழுதி வச்சுருக்கான் இல்லையா. ஸோ அந்த ஸ்கெட்ச் படி தான் அல்லாஹ் தஆலா நடத்திட்டே வர்றான்றதை தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி மூசா நபி எடுத்துக்கோங்க.
ஃபிரௌனும் அங்கே இருக்கக்கூடிய ஹாமானும் என்ன செஞ்சாங்க, மக்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்தாங்க. ரொம்ப கஷ்டத்தை கொடுத்தாங்க. அங்கே இருந்த இஸ்ரவேலர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இப்போ இஸ்ரவேலர்கள் அவங்க ஆதிக்கம் செலுத்துகிறாங்க, அவங்க அநியாயம் செய்கிறாங்க. அந்த சமயம் ஃபிரௌனிடத்தில் அவங்க ரொம்பவும் கஷ்டப்பட்டாங்க. ஸோ அந்த மக்களுக்காக வேண்டி அவங்கள அடிமைப்படுத்தினதுக்காக வேண்டியே அல்லாஹாலா அவன் ஃபிரௌனுக்கும் ஹாமானுக்கும் தண்டனை கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு டிசைட் பண்ணுறான். குரானில் பாருங்கள், 28வது அத்தியாயத்தில் 4வது வசனத்திலிருந்து படித்து பாருங்கள். ஃபிரௌன் பூமியில் ஆணவம் கொண்டு இருந்தால் அதில் உள்ளவங்க எல்லாரையுமே பல பிரிவுகளை ஆக்கினா, ஒரு பிரிவினரை அடிமைப்படுத்தினா, ஆண் மக்களையெல்லாம் கொன்றான், பெண் மக்களையெல்லாம் உயிரோடு விட்டான். அவங்க குழப்பம் செய்கிறவங்களா இருந்தாங்க. இவங்க எல்லாருக்கும் பூமியில் பலவீனர்களாக கருதப்பட்டவங்கள்லேருந்து நம்ம அருள் புரியணும்னு நினச்சோம். அதுக்காக வேண்டியே என்ன செஞ்சான் அல்லாஹ், இவங்க எல்லாரும் அவங்கள கஷ்டப்படுத்தி ஃபிரௌன் கஷ்டப்படுத்தினான்றது அல்லாஹ் சொல்லிட்டு நம்ம உடனே தண்டிச்சோன்னு சொல்லலை. அப்போ தான் எல்லாம் மூசா நபியே பிறக்க வைக்கிறான். மூசா நபி பிறந்து அவங்க தாயிடத்தில் நீ கடலில் விட்டுருன்னு சொல்லி அவங்க போய் அவங்க கடலில் அந்த நதியில் விட்டு திரும்பவும் ஏதோ ஒரு குழந்தை வந்திருக்குன்னு ஃபிரௌன்ட்ட போய் ஃபிரௌன்ட்ட இருந்து மூசா நபியுடைய தாயாரே அவங்களுக்கு பால் கொடுக்க வச்சு அதே மாதிரி அவங்க வளர்த்து அங்கே ஒரு கொலை செஞ்சு அவர் ஊரை விட்டு ஓடி போய் திருமணம் செஞ்சுட்டு வந்து அதுக்கப்புறம் எப்போது ஃபிரௌன் சொல்கிற விஷயமெல்லாம் 25-30 வருஷத்துக்கு முன்னாடி மூசா நபிக்கு ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடியாவது இந்த இவ்வளோ விஷயங்கள் ஃபிரௌன் செஞ்சிட்ருக்கான்னு அல்லாஹ் சொல்கிறான். அதுக்கப்புறம் பிறக்க வச்சு இவ்வளோ ஹிஸ்ட்ரிக்கு அப்புறம்தான் அல்லாஹாலா மூசா நபி இடத்துல சொல்கிறான், உனக்கு இங்கே வேலை இல்லை, நீ ஃபிரௌன் இடத்துல போ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது எவ்வளோ நாள் அவங்க கஷ்டப்பட்டு இருந்திருப்பாங்க, எவ்வளோ கஷ்டப்படுத்தி இருந்திருப்பான். அவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் 30 வருஷமாவது ஆயிருக்கும் இல்லையா, ஒரு கல்யாணம் முடிக்கிற ஸ்டேஜ் வர்ற வரைக்கும், கல்யாணம் முடிச்சிட்டும் தன்னுடைய ஃபேமிலியோடு ரிட்டன் போகும்போது அப்போ தான் அல்லாஹ் சொல்கிறான் அப்படின்னா, அல்லாஹ் ஆல்ரெடி ஒரு ஸ்கெட்சு போட்டுட்டான். நீ கஷ்டப்படுத்துறீல்ல, நீ ஏன் அந்த குழந்தைய வளர்த்து உன்கிட்டயே அது உன்னையே எதிர்த்து நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹாலா ஆல்ரெடி ஒரு பிளான் போட்டு ஸ்கெட்சு போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளை ஒவ்வொரு விஷயத்துலையுமே ப்ரிப்பேர் பண்ணுவான்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்களை நம்ம பார்க்குறோம், கஷ்டப்படுறதை பார்க்குறோம். எல்லா விஷயத்துக்குமே என்ன அல்லாஹுடைய உதவி கிடைக்கலையே அப்படின்ற ஒரு நிராசையை அடைஞ்சிடாம நம்முடைய ரப்பு நமக்கு எத்தனை வருஷங்கள் ஆனாலும் கண்டிப்பாக இதை செய்வான் அப்படின்றத முழுமையாக நம்புவோம். இவ்வளோ ஆதிக்கம் செலுத்தக்கூடியவங்களிலிருந்து நம்முடைய முஸ்லீம் சமுதாயத்தை அல்லாஹ் பாதுகாப்பான்றதையும் முழுமையாக நம்பி அவனிடத்துல துஆவும் செய்வோம், வெற்றியடைவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.